Hi friends, இந்த வீடியோவில் நம்ம லூப் எப்படி யூஸ் பண்ணலாம், அதோடு சேர்த்து லூப்பில் எப்படி பிரேக் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி கண்டினியூ என்ற கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாவதாக நமக்கு தேவையான HTML டேக்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ HTML டேக் வந்துட்டு நம்மளோட அவுட்புட் ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணப்படுறது. ஸோ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் லூப்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு நான் இங்கே எதுவுமே அவுட்புட் பண்ணி பார்க்க போகிறதில்ல, நான் கன்சோலில் தான் போய் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதால் வந்துட்டு நான் ஆரம்பத்தில் ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ளே என் கோடிங்ஸை வந்துட்டு நான் எழுத போகிறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி என் ப்ரௌசரில் வச்சு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்குள்ளே போனீங்களா இருந்தால் இங்கே கன்சோல்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளோட அவுட்புட் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், ஒரு லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஃபோர் லூப் க்ரியேட் பண்ணுறேன். ஃபோர்ங்கிற கீவேர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் ப்ரெக்கெட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன், இந்த parenthesesக்குள்ளே இங்கே லெட் I ஈக்குவல் 0 என்ற லூப் வந்துக்கிட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வரணும்ங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், இங்கே I ஈக்குவல் 0ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த I சின்னனாக இருக்கணும், எதை விட என்று சொன்னால் ஒரு 25 விட சின்னனாக இருக்கணும் நான் சொல்லி கொடுக்கேன். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா I ப்ளஸ் ஈக்குவல் 1, அதாவது I வந்துக்கிட்டு 1 2 3 4 ரெண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், அவுட்புட் பார்க்குறதுக்கு console.logன்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே இந்த ஐடியா வேல்யூஸை பிரிண்ட் பண்ண சொல்லிடுறேன். சரிங்களா, சேவ் பண்ணிவிட்டு ஒரு தரம் ரீஃப்ரெஷ் பண்ணதும் இங்கே பாருங்கள் 0 to 24 வரைக்கும் எனக்கு என்ன செய்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் அப்படியே எனக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட லூப்பாக இருக்க போகுது. பட் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி வந்துக்கிட்டு நம்ம கண்டினியூ கீவேர்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ரெண்டு சொல்கிறத நம்ம என்ன செய்யலாம், இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ எந்த சந்தர்ப்பத்தில் இந்த கண்டினியூ யூஸ் பண்ணப்படும் ரியல் செனரியோன்னு சொல்லி பார்க்கிட்டவா நம்ம 2-3 விடயங்கள் இருக்குது. அந்த 2-3 விடயத்தில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபைட் ஆகினா கூட அந்த அவர் வந்துக்கிட்டு செக் பண்ணி பார்க்க தேவையில்லை, அடுத்தால நான் செக் பண்ணி பார்த்தா போதும் என்று சொல்கிற மாதிரி இருக்கும் என்று சொன்னால் நம்ம அதை கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா யாரையாவது இக்னோர் பண்ண போகிறோம் என்று சொன்னால் அதுக்கும் நாம் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். இப்போ நாம் இக்னோர் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இந்த console.logங்கிறது நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன்னா இஃப் கண்டிஷனில் கொடுக்கேன், இந்த ஐயை மூடில் பார்க்கணும், எதால் 2ஆல் அப்படின்னு சொன்னால் இந்த மூடில் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம இல்லை மோட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டவா ரிமைனிங் வேல்யூஸை தரும் எனக்கு. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா ரெட்டைனாக இருந்தால் என்ன சொல்கிறது, இந்த ஐட பெருமதி 2ஆல் பிரிக்கும்போது மீதி 0 வருமென்று சொன்னால் கண்டினியூ சொல்கிற கீவேர்டை இங்கே நான் கொடுத்து விட்டேன். இப்போ என்ன நடக்கும் பாருங்கள், நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரெட்டைன் எதுவும் மீதியில் பிரிண்ட் ஆகிருக்காது. திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், 1 இருக்குது, 2 இல்லை, 3 இருக்குது, 4 இல்லை, 5 இருக்குது, 6 இல்லை, 7 இருக்குது, 8 இல்லை, 9 இருக்குது. ஸோ இப்படி ரெட்டைன் வரக்கிட்ட என்ன நடக்குது, கண்டினியூங்கிற கீவேர்ட் இந்த இடத்த நமக்கு டிஸ்பிளே ஆனதும் இதுக்கு கீழே இருக்கிற எந்த லைனையுமே அது செக் பண்ணி பார்க்காது. திருப்பி ஒரு தரம் சொல்கிறேன்னு பாருங்கள், இந்த ஐயால் மூடில் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி 2ஆல் பிரிக்கும்போது இது வார ரிமைனிங் வேல்யூஸ் மீதியாக இருக்கிற பெருமதி 0க்கு சமனாக இருந்து அது கண்டிப்பாக ரெட்டைனாக இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ அந்த ரெட்டைனாக இருக்கும்போது இந்த கண்டினியூங்கிற கீவேர்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த கண்டினியூங்கிற கீவேர்ட், அதாவது இந்த 17வது லைனில் இருந்து திருப்பி 14வது லைனுக்கு போய் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுமே தவிர இந்த 21வது லைன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாது. இது நம்மளோட கண்டினியூ கீவேர்டு பர்பஸாக இருக்க போகுது. இதுவே வந்து பார்த்தீங்களா இருந்தால் பிரேக்குங்கிற கீவேர்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன் என்று சொன்னால் இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இஃப் கண்டிஷனில் கொடுக்கேன், வேறொரு கண்டிஷன் கொடுக்கலாம். இஃப் கண்டிஷனில் கொடுக்கேன், எந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஐட பெருமதி 20 இருக்கோ, = 20 இருக்கோ அந்த இடத்த பிரேக் யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஐட பெருமதி 20 ஆகுதோ அப்போது பிரேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 17வது லைனில் இருந்து இந்த லூப்பை விட்டு வெளியால் போயிடும். அப்போ பாருங்கள், அதனால் 20 கூட நமக்கு பிரிண்ட் ஆகலை, 19 வரைக்கும் தான் நமக்கு என்ன செய்திருக்கு, பிரிண்ட் ஆகிருக்கு. 0லேருந்து
சரியா 19 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அப்படின்னா பிரேக்குங்கிற கீவேர்டு என்ன செய்யும், நம்ம ஒரு லூப்புக்குள்ளே யூஸ் பண்ணும்போது அந்த லூப்பை விட்டே வெளியால் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கண்டினியூங்கிற கீவேர்டு என்ன செய்யும், நம்ம எந்த இடத்த அந்த கண்டினியூங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோமோ அதில் இருந்து கீழே இருக்கிற எந்த லைனையுமே ரீட் பண்ணாமல் திருப்பியும் அடுத்த லூப்புக்கு மூவ் ஆகி போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லூப்பும் அதே மாதிரி இந்த லூப்பில் இருக்கிற கண்டினியூங்கிற கீவேர்டும் பிரேக்குங்கிற கீவேர்டு பர்பஸாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டினியூவாக வந்துட்டு வீடியோஸை பாருங்கள். ஸோ இந்த லூப்பை ஆக்சுவலாக எப்படி டெவலப்மெண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்ங்கிற சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.